Hi all friends and குட்டீஸ், வெல்கம் டு விஸ்விக் ஹோம் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி அகர்பத்தி பாக்ஸை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அகர்பத்தி பாக்ஸை அதுக்கு மேலே அந்த ஓப்பன் சைடை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அடுத்து இதில் நான் ஒரு 70 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். அந்த சைடு அந்த அளவுக்கு அந்த பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது ஒரு சைடு பெருசாகவும் இன்னொன்று ஒரு குட்டி பாக்ஸாகவும் கிடைக்கும். அந்த பாக்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ எடுத்துருக்க அந்த பெரிய சைஸ் இதே மாதிரி 2 பாக்ஸ் இருக்குல்லையே, அதை 2ஐயும் கட் பண்ணிவிட்டு, அடுத்து அந்த இதை பிரித்து கட் பண்ணுறப்ப அகலமான பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கட் பண்ணையில் 8 பீஸ் வரும். இந்த 8 பீஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிகாலோ இல்லை ஃபெவி பாண்டோ இல்லை க்ளூ கன்னோ நம்மக்கிட்ட என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஃபெவி பாண்ட் வச்சு ஒட்டிக்கிறேன். அந்த சின்ன பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பாக்ஸை கீழே ஒரு ஃப்ளவர் பாட்டுக்கு தேவையான மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து அந்த எட்ஜை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் பாருங்கள், நான் அதை வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு என்கிட்ட பெயிண்ட்டு ப்ரௌன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் இருந்துச்சு. அதை வச்சு நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி பெயிண்ட் இருக்கோ அதை நீங்கள் உங்களோட இஷ்டம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ நான் முடிச்சுட்டேன் பாருங்களேன். இப்போயே உங்களுக்கு ஐடியா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம்னு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி திங்ஸை வச்சு தான் இதுக்கு மேலே நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். பேப்பரில் செஞ்ச ஒரு ஃப்ளவரு, அடுத்து தெர்மாக்கோலில் செஞ்ச குட்டி குட்டி பால்ஸு, அடுத்து ஒரு சின்ன லேஸ் இருந்துச்சு, அதை வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நான் டெக்கரேஷன் பண்ணுவேன், அந்த கார்னரில் எல்லாம் நீ லேஸ் இருக்குது அதை வச்சு நான் அப்ளை பண்ணுவேன்னா ஓகே, நீங்கள் ஒட்டிக்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அழகாக ஒரு ஸ்டிக்கர்லேயே கூட வீட்டில் ஒட்ட வச்சுக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே நம் வீட்டில் இருந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு, ரொம்ப ஈஸி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேலண்டர் வேஸ்ட்டில் செஞ்ச வீடு சூப்பராக செஞ்சுருக்காங்க சங்கீதா, கங்க்ராச்சுலேஷன். நான் லாஸ்ட் டைம் செஞ்சு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ண சொன்னேன். அவங்க செஞ்ச ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சங்கீதா. நெக்ஸ்ட்டு அஸ்விதா, அவங்களும் அவங்க வீட்டை செஞ்சு அழகாக சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அஸ்விதா, கங்க்ராச்சுலேஷன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவுக்கு பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பாய் பாய்.